வணக்கம். முனைவர் ராம் கணேஷ். இன்னைக்கு நாம ஐஞ்சிறுகாப்பியங்களுள் ஒன்றான உதயனகுமார காப்பியத்தினுடைய கதை சுருக்கத்தை சுருக்கமாக தெரிஞ்சுக்க போகிறோம். உதயனகுமார காவியம் அப்படிங்கிற இந்த காப்பியமானது ஐஞ்சிறுகாப்பியங்களில் ஒன்று. இது சமண சமயத்தை சார்ந்த காப்பியம். இதை எழுதினவங்க யார் அப்படின்னு தெரியல. இந்த நூலில் மொத்தம் 367 பாடல்கள் இருக்கின்றன. மொத்தம் 5 காண்டங்களாக இந்த காப்பியம் காணப்படுது. இதனுடைய கதை சுருக்கம் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். சம்புத்தீவு அப்படிங்கிற தீவில் சுதர்சன மலைக்கு தெற்க பரதகண்டம் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. அந்த பரதகண்டத்துக்கு உட்பட்ட பகுதி தான் வத்தவ நாடு. அந்த வத்தவ நாட்டினுடைய தலைநகரம் கௌசாம்பி நகரம். அந்த கௌசாம்பி நகரத்தை சதானிகன் அப்படிங்கிற அரசன் தன்னுடைய மனைவி மிருகாபதியோடு சேர்ந்து சிறப்பான முறையில் அரசாட்சி பண்ணிட்டு வர்றாங்க. அப்போது மிருகாபதி கருவுற்று இருக்காங்க. அப்போ ஒரு நாள் அந்த அரண்மனை மாடத்தில் ஒரு சிவப்பு நிற சேலையில் உறங்கிட்டு இருக்கிறாங்க. அப்போது அங்கே வந்த சரபப்பறவை அப்படிங்கிற ஒரு பெரிய பறவை என்ன பண்ணுதுன்னா, இந்த சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய இந்த அரசியை பார்த்துட்டு ஏதோ ஒரு பெரிய மாமிசம்தான் கிடக்குது ரத்த நிறத்தில் அப்படின்னு சொல்லிட்டு அது அப்படியே அந்த அரசியை தூக்கிட்டு போய் ஒரு காட்டில் போட்டுருது. அதுக்கப்புறம் ஒரு பெண் அப்படின்னு தெரிஞ்சோன்னே அந்த பறவை போயிடுது. அங்கே தான் நம்ம கதையினுடைய நாயகன் உதயனகுமாரன் அந்த மிருகாபதிக்கு பிறந்தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சதானிகன் மிருகாபதி தம்பதிக்கு உதயனன் மட்டுமே இல்லாமல் பிங்களன் கடகன் அப்படின்னு சொல்லிட்டும் மறுபடியும் 2 பசங்க. மொத்தமாக இந்த சதானிகனுக்கும் மிருகாபதிக்கும் 3 மகன்கள் பிறந்திருக்கிறார்கள். இந்த வத்தவ நாட்டுக்கு பக்கத்தில் சேதி நாடு, அங்கே விபுலகிரி மலைப்பகுதி, அங்கே தவநெறியில் இருக்கக்கூடிய பிரம்மசுந்தர முனிவர் அப்படிங்கிற ஒருத்தர் இருக்கிறாரு. அவருடைய மனைவி பேர் பரமசுந்தரி. இவங்களுக்கு ஒரு மகன் இருக்கிறான், அவன் பேர் யூகி. இந்த யூகியும் உதயணனும் 2 பேருமே மிகச்சிறந்த நண்பர்களாக இருக்கிறாங்க. இந்த பிரம்மசுந்தர முனிவர்கிட்ட தான் உதயணன் எல்லா கலைகளையுமே கற்றுக்கிறான். அதாவது யூகியோடைய அப்பா கிட்ட தான் எல்லா கலைகளையுமே கற்றுக்கிறான். இப்போ உதயணன் யூகி 2 பேரும் மிகச்சிறந்த நண்பர்களாக இருக்கிறாங்க. இதில் உதயணன் பார்த்திங்கன்னா யாழ் இசையில் வல்லவன். அவனால் யாழ் நல்லா மீட்ட முடியும். அவனுக்கு பிரம்மசுந்தர முனிவர் யாழ் பயிற்று கொடுத்தோடு மட்டும் இல்லாமல் கோடவதி அப்படிங்கிற ஒரு தெய்வ யாழையும் அந்த முனிவர்கிட்டருந்து அவன் வாங்கினதா சொல்கிறாங்க. அந்த யாழினுடைய இசையால் தேவலோகத்து யானையை வசப்படுத்தி அதன் மேலே அமர்ந்து தவப்பள்ளிக்கு போனான் அப்படிங்கிற ஒரு செய்தியும் சொல்கிறாங்க. ஒரு நாள் உதயனுடைய கனவில் அந்த யானை தோன்றுச்சான். அப்போ ஒரு 3 நிபந்தனைகளை விதிக்குது. அது என்ன நிபந்தனை அப்படின்னா, அந்த யானை என்ன சொல்லுதுன்னா, பாகன் என் மேலே கயிறு போட்டாலும் சரி, இல்லை என்னோட பிடரியில் ஏறினாலும் சரி, நான் உணவில்லாமல் இருக்கிறப்ப நீ சாப்பிட்டாலும் சரி, உன்னை விட்டு பிரிஞ்சிருவேன் அப்படின்னு சொல்லி அந்த தெய்வ யானை சொன்னதாக சொல்லப்படுது. கொஞ்சம் வருஷம் போகுது. அந்த உதயணனுடைய தாய்மாமன் விக்கிரமனுக்கு வாரிசு கிடையாது. அதனால் தன்னுடைய மருமகனாக இருக்கக்கூடிய அந்த உதயணனுக்கு அரசுரிமையை கொடுக்குறாங்க. இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, சதானிகன் தன்னுடைய மனைவியோடு சேர்ந்து பிள்ளைகளையெல்லாம் நீங்கள் நாட்டை பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு மனைவியோடு சேர்ந்துட்டு அவன் தவநெறிக்கு போயிடுறான். இதற்கிடையில் இந்த உதயணன் தன்னுடைய மாமாவுடைய நாட்டை அரசாட்சி பண்ணிட்டு வந்தான் இல்லையா, இப்போ என்ன பண்ண முடியும், அப்பாவும் தவ வாழ்க்கைக்கு போயிட்டாரு. அதனால் அந்த உதயணன் கௌசாம்பி நகரத்துக்கு அரசனாக வேண்டிய சூழல் ஏற்படுது. அதனால் தன்னுடைய நண்பனாக இருக்கக்கூடிய அந்த யூகி, தன்னுடைய ஆசிரியனுடைய மகன், அதே சமய நண்பன், அந்த யூகிக்கு தன்னுடைய தாய்மாமன் நாட்டை கொடுத்து அரசாட்சி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய சொந்த நாட்டுக்கு உதயணன் வந்துடுறான். இந்த நிலையில் அவதி நாட்டுக்கு உட்பட்ட உஞ்சை நகரத்தினுடைய அரசன் பிரச்சோதனன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, உதயணன் கப்பம் செலுத்தலை அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறான்னா, தன்னுடைய படை வீரர்கிட்ட சொல்லி உதயணனை கைது பண்ணிட்டு வர சொல்கிறான். உதயணன் சிறையில் அடைக்கப்படுகிறான். இந்த செய்தி உதயணன் நண்பனாகி அந்த யூகிக்கு தெரிய வருது. அப்போ அந்த நேரத்தில் யூகி நல்ல அறிவாற்றல் மிக்கவன் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்பெல்லாம் உதயணனுக்கு ஆபத்து ஏற்படுகிறதோ அப்பெல்லாம் அவனை காப்பாற்றக்கூடியவனாக சொல்கிறாங்க. அந்த பிரச்சோதனன் என்ன பண்ண முடியும் அப்படின்னு யோசிக்கிறப்போ, பிரச்சோதனுடைய மகள் வாசவதத்தையை எப்படியோ யூகி திருமணம் பண்ணி வைக்கிறான். இந்த வாசவதத்தையை மணக்கிறதுக்கு இன்னொருத்தரும் உதயணனுக்கு உதவுறாங்க. அவங்க யார் அப்படின்னா சாங்கியத்தாய். இந்த சாங்கியத்தாய் யார் அப்படின்னா, அந்த பெண் ஒரு சமயம் தவறான பழிக்கு ஆளாகி யமுனை ஆற்றில் பலரால் கொல்லப்பட
வேண்டிய ஒரு சூழல் ஏற்படக்கூடிய நேரத்தில் உதயனால் காப்பாற்றப்பட்ட பெண். அதற்கப்புறம் அந்த பெண் எங்கேயோ போய் நல்ல முனிவர்கள்கிட்ட எல்லாம் நல்ல ஒழுக்க நெறிகள், நல்ல அறம் சார்ந்த செய்திகள்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நாட்டுக்கு வர்றா. அப்போ பிரச்சோதனன் என்ன பண்ணுறான்னா, தன்னுடைய மனைவிக்கு ஒரு நல்ல அறிவுரைகளை சொல்லுவதற்காக அந்த பெண்ணை பணியில் அமர்த்துறான். அப்போது இந்த சூழலில் தான் இந்த சாங்கியத்தாய் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த உதயணன் சிறையில் அடைக்கப்பட்ட சூழல்லையும், அதே நேரம் அந்த உதயணன் அந்த பிரச்சோதனனுடைய மகள் வாசவதத்தைய திருமணம் பண்ணிக்க நினச்சப்பவும் உதவி செய்கிறாங்க. இப்படியான ஒரு சூழல் ஏற்படுது. அப்புறம் வாசவதத்தையோட சில காலம் அந்த உதயணன் வாழ்ந்துக்கிட்டு வர்றான். இப்போ உதயணன் வந்து சிறையிலேருந்து மீட்கப்பட்டு விட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதற்கு அடுத்தபடியாக ஒரு சமயம் என்ன பண்ணுறான் அப்படின்னா உதயணன் ராசகிரியம் அப்படிங்கிற மகத நாட்டில் ராசகிரியம் நகரத்துக்கு போகிறான். அங்கே வந்து ஒரு விழா ஒன்று நடக்குது. அந்த விழாவில் யாரை பார்க்குறான் அப்படின்னா, அந்த ராசகிரிய அரசன் தங்கை பதுமாபதியை பார்க்குறான். அப்போ 2 பேர்த்துக்குள்ளேயே காதல் ஏற்பட்டு அந்த பெண்ணையும் இந்த உதயணன் திருமணம் பண்ணிக்கிட்டான். ஏற்கனவே தன்னை கைது செய்த அந்த பிரச்சோதன மன்னனுடைய மகள் வாசவதத்தையை திருமணம் பண்ணியிருக்கிறான். இப்போ 2வதாக மகத நாட்டு அரசனுடைய தங்கை பதுமாபதியும் அவன் திருமணம் பண்ணியிருக்கிறான். அதற்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா, அந்த உதயணன் வந்து பெண்கள் எல்லாம் பந்தாட்டம் ஆடக்கூடிய ஒரு இடத்துக்கு போகிறான். அப்போ வாசவதத்தையிட்ட ஒரு பெண் பணிப்பெண் இருக்கிறாள். நிறைய பேர் இருக்கிறாங்க. அதில் மானனீகை அப்படிங்கிற ஒரு பெண் இருக்கிறாள். அவள் அடிப்படையில் பணிப்பெண் கிடையாது. அவளும் ஏதோ ஒரு அரசனுடைய மகள் தான். ஒரு சூழலால் இந்த நாட்டுக்கு பணிப்பெண்ணாக வந்தவள். அப்போ அந்த பெண் பந்தாட்டம் ஆடுவதை பார்த்து அந்த உதயணன் அந்த பெண் மேலே ஆசைப்பட்டு அந்த பெண்ணையும் திருமணம் பண்ணிக்கிறதா சொல்கிறாங்க. அதற்கப்புறம் உதயணன் என்ன பண்ணுறான்னா, ராஜரிஷி ஒருத்தர் இருக்கிறார், ஒரு முனிவர். அவருடைய மகள் விரிசகைன்னு பேர். அந்த பெண்ணை ஒரு சமயம் பார்க்குறப்போ அந்த பெண் மேலே ஆசைப்பட்டு அந்த பெண்ணையும் திருமணம் பண்ணிக்கிட்டான். இப்படியாக அந்த உதயணன் திருமணம் செய்து கொண்ட பெண்களினுடைய எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தா 4. அதில் முதலாவதாக மணந்தது வாசவதத்தை, அதற்கு அடுத்தபடியாக பதுமாபதி, அதற்கு அடுத்தபடியாக மானனீகை, அதற்கு அடுத்தபடியாக விரிசகை. இப்படியாக 4 மனைவிமார்களோடு சேர்ந்து அந்த உதயணன் வாழ்ந்தான் அப்படிங்கிற ஒரு செய்தியை சொல்கிறாங்க. அதே நேரம் உதயணனுக்கு எப்பொழுதெல்லாம் ஆபத்து ஏற்படுகிறதோ அப்பொழுதெல்லாம் அவனுக்கு பக்கபலமாக இருந்து உதவி செய்தவன் யார் அப்படின்னா உதயனின் நண்பன் அந்த யூகி அப்படிங்கிறவன். அது மட்டும் இல்லாமல் உதயணன் வந்து இசைக்கலையில் வல்லவனாக இருந்திருக்கிறான். அந்த இசைக்கலையால் அவனுக்கு அந்த தேவலோகத்து யானை கிடச்சிது அப்படிங்கிற செய்தியெல்லாம் பார்த்தோம். அதே நேரம் எப்போவெல்லாம் அந்த உதயணன் பெண்கள் மேலே ஆசைப்பட்டு அந்த கடமையை மறந்து அந்த அரச நிலையிலிருந்து விலகி இருக்கிறானோ அப்போல்லாம் அந்த யூகி தான் என்ன பண்ணுவான்னா அவனுக்கு தெளிவு கொடுப்பான். அந்த பெண்கள் இடத்துலேருந்து பிரித்து அவனுக்கு அரசாட்சி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நினைப்பை வந்து ஏற்படுத்தி விடக்கூடியவனாகவும் இருக்கிறான் அப்படிங்கிற செய்தியை இதில் இடையில சொல்லிட்டு போகிறாங்க. ஒரு குறிப்பிட்ட காலம் ஆகுது. இப்போ உதயணன் என்ன நினைக்கிறான் அப்படின்னா, இனியும் வந்து நம்ம அரசாட்சி பண்ண வேண்டாம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணுறான். அப்போது அந்த உதயணனுக்கும் அந்த வாசவதத்தைக்கும் பிறந்த மகன், அந்த முதல் மகனாக இருக்கக்கூடிய நரவாகனன் அப்படிங்கிறவன் அவனுக்கு எல்லா கலைகளையும் உதயணன் சொல்லி கொடுக்குறான். அப்போ அவன் வந்து வளர்ந்து ஆளாகிறான், ஒரு பெரிய ஆளாக மாறிடுறான். அவன் இடத்துல அரசாட்சியை ஒப்படைச்சிட்டு இந்த உதயணன் என்ன பண்ணுறான்னா கடைசியில் தன்னுடைய 4 மனைவிகளோடு சேர்ந்து துறவு வாழ்க்கையை மேற்கொண்டான் அப்படிங்கிறதாக இந்த உதயணகுமார காவியமானது நிறைவடையுது. அப்போது எத்தனை பெண்களோட வாழ்ந்து ஒரு இன்ப வாழ்க்கை வாழ்ந்தாலும் அதெல்லாம் சிறப்பு கிடையாது, துறவு தான் சிறப்பு அப்படின்னு போயிட்டதா சொல்லுவாங்க. இதுதான் வந்து சமண சமயத்துடைய கொள்கை. அதாவது இல்வாழ்க்கையை விட துறவு வாழ்க்கை தான் சிறந்தது அப்படிங்கிற மாதிரியான அம்சம் கொண்ட கதை தான் இந்த உதயணகுமார காவியம். கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா அந்த சீவக சிந்தாமணி காப்பியத்தில் வரக்கூடிய சீவகன் மாதிரியே தான் இங்கே வரக்கூடிய உதயணன். என்ன அங்கே சீவகன் 8 பெண்களை மணந்து கடைசியில் துறவரம் போகிறான். இங்கே இந்த உதயணன் 4 பெண்களை மணந்து துறவரம் போகிறான். அப்போ இது மாதிரியான கதையம்சம் கொண்ட தான் இந்த உதயணகுமார காவியம் அப்படிங்கிற காப்பியம். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, சீவகனுக்கு அந்த உதயணனுக்கு தேவலோகத்தில் இருப்பான் இல்லையா குபேரன், செல்வத்துக்கு அதிபதி, அவன் இடத்துல இருக்கக்கூடிய ஒருவனும் ஒரு இயக்கன், ஒரு மந்திரி மாதிரி இருப்பான், மந்திரி மாதிரியோ ஒரு தேவன் மாதிரியோ, அப்போ அவனும் வந்து ஒரு நண்பனாக இருக்கிறான் அப்படிங்கிற செய்தியும் இதில் சொல்லப்படுது. அதே மாதிரி இந்த சாங்கியத்தாய் தனக்கு உதவிய தன்னுடைய உயிரை காப்பாற்றிய உதயணனுக்கு மிக உதவியாக இருந்தாள் அப்படிங்கிற செய்தியும் நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. இவ்வளவுதான் உதயணகுமார காவியம். அதாவது துறவினுடைய உயர்வை பற்றி சொல்லக்கூடிய ஒரு காப்பியமாக இது இருக்கு. மிக்க நன்றி. மீண்டும் நாம இன்னொரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி.